கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்டோடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கை ஒரே இருளா இருக்கிறது. முன்பதாக எந்த ஒரு பாதையும் தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இருள் தான், ஒரு வெளிச்சமே இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. யோவான் 8:12 எழுதியிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. இயேசுதான் ஒளியாய் இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8வது அதிகாரத்துல முதல் வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு தேவாலயத்துக்கு வந்தாராம். அங்க திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். இயேசு அவர்களோட சரிக்கு சமமா உட்கார்ந்து அவர்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர் வேறுபாடுகள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ, அதாவது விபச்சாரத்துல கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அப்பதான் பாவம் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்திரீய அப்படியே கூட்டிட்டு வராங்க. வந்து அவங்க முன்பதாக, அதாவது நடுவை நிறுத்துறாங்க. நடுவை நிறுத்தி, நியாயப்பிரமாணத்துல இப்படிப்பட்ட பாவம் செய்யறவங்க கல்லெறிந்து கொல்லப்படணும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய முகாந்திரம் என்னன்னா, அந்த ஸ்திரீய குற்றப்படுத்தும்படியாய் இல்ல, அவரை, இயேசுவை குற்றப்படுத்தும்படியாய், அவரை துன்பப்படுத்த ஏதாவது ஒரு காரணம் தேடும்படியானதான் அவங்களுடைய நோக்கம் இருந்தது. இயேசு ஒண்ணுமே சொல்லலையா, தரையில குடிஞ்சு எழுதினாராம். அவங்க ஓயாம கேட்டுக்கொண்டிருந்தனால இயேசு நிமிர்ந்து சொன்னாரா, உங்கள யார் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லறிய கடவுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அகைன் அவரை குனிந்து எழுத ஆரம்பிச்சுட்டாராம். நிமிர்ந்து பாக்குறாரு, யாருமே இல்லையா. ஏன்னா எல்லாரும் அவர்களுடைய மனசாட்சியில அவர்கள் குற்றுண்டவர்களும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்ப ஸ்திரீட்ட கேக்குறாங்க, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஸ்திரீ இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப நானும் உன்னை தீர்க்கிறதுல, நீ பாவம் செய்யாத, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாருங்க. இந்த காரியங்கள நான் ஒரு 2 காரியங்களை உங்க முன்பதாக வைக்கணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பாவத்திற்குள்ளா இருந்த ஸ்திரீய அவர்கள் தேவாலயத்திற்கு அழைத்து வந்தாங்க. இயேசுவுக்கு முன்பாக அழைத்து வந்து நிறுத்தினாங்க. அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசனத்துல நிறுத்தினாங்க. அவர் கீழே குனிந்து எழுதினார் இல்லையா, அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் நான் இருக்கிறேன். அந்த நியாயப்பிரமாணம் உன்னை குற்றப்படுத்தாது இனிமேல். ஏன்னா நான் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டேன். என்னுடைய இரத்தத்தினால புது உடன்படிக்கையின்குள்ளாய் உன்னை நான் மாற்றி இருக்கிறேன். உனக்கு இருந்த தலையெழுத்தை எல்லாவற்றையும் நான் மாற்றி புது கையெழுத்தை நான் உனக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்லி எழுதியிருப்பாருங்க. அவள் தேவாலயத்திற்கு, ஆண்டுடைய சமூகத்துக்கு இருந்தனால அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவள் ரட்சிக்கப்பட்டாள். 2வது காரியம் என்ன அப்படின்னா, அவள் தேவாலயத்துல, அதாவது ஆண்டுடைய சமூகத்துல, பிரசனத்துல இயேசுவுக்கு முன்பதாய் வந்ததுனால ஜீவ ஒளி யார் என்று சொல்லி புரிந்து கொண்டாள். அந்த ஒளி அவளுக்கு சமாதானத்தை கொடுத்தது. அந்த ஒளி அவளை பிரகாசிக்க செய்ததுங்க. அந்த ஒளியை அவள் கண்டு கொண்டாள். இனி அவள் பாவம் செய்ய மாட்டாள். இருள்ல இருந்த வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை இப்படிதான் போய்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் ஒரு புதிய பாதை அவள் வாழ்க்கையில திறந்தார். இந்த நாள்ல இயேசு அப்படிதான் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி உங்களை பிரகாசிக்க பண்ணும். அந்த ஒளி உங்களை சமாதானத்துக்குள்ளாய் நடத்தும். அந்த ஒளி உங்களுக்கு பாதையை திறக்கும். அந்த ஒளி உங்களை நித்திய ஜீவ வழியிலே நடத்துங்க. அதனால கவலைப்படாதீங்க. இயேசு ஒளியா இருக்கிறார். அவரை பின்பற்றினீங்க அப்படின்னா ஜீவ ஒளியை அடைந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.